ருக்மிணியோட கூட சொப்பட்டான் ஆடிட்டு இருந்தாலாம். பகவான் துவாரகையிலே அக்ஷயம்னு ஒரு காய வச்சாள். அப்படியே கீழே கிருஷ்ணோ பகவதிதோ பவதுன்னா சுவாமி 2 சமயம் மூர்ச்சி அடைஞ்சாள். பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ற போது, பீஷ்மர் தவராஜன் சொல்ற போது, ஏன்னா பீஷ்மர் இல்லாம போயிட போறதே பூமி. எனவே நம்ம ஆறு சொல்லுவாள் பீஷ்மருக்கு அப்புறம் மூர்ச்சியா கீழே விழுந்துட்டாளாம். இப்ப திரௌபதி அலறி தான் பக்கத்துல போய் இருந்து தன் பீதாம்பரத்தால் அவ கஞ்சலத்தை துடைக்க முடியாமல் துவாரகையில இருந்தபடி ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு ஆணையிட்டு விட்டாளே. ஏன்னா சுவாமி தேர் கட்டிண்டு சாரதியை அழிச்சுட்டு இங்கேருந்து போற போது உக்கு முடிச்சு அவிழ்ந்து அவளுக்கு அவமானம் வந்த பிறகு போய் என்ன பிரயோஜனம்? திருடம் வந்த போது ராத்திரி கூப்பிட்ட போது எல்லாரும் வரதா? திருடம் போன பிறகு எங்க கண்ணம் வச்சான் காட்டுங்க லைட்டை போடுங்கன்னு ஒருத்தனா வந்து பார்த்தாண்டா, அது ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? அதனால திரௌபதி அப்படி துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னா பகவான் மகிமை அவளுக்கு புரியலேன்னு ஸ்மிருச்சா சுவாமி குதிக்க மாட்டாளவங்க, குதிச்சு விடுவாள். அவளுக்கு தெரியல இப்ப பேரு கட்டின்னு வரதுக்குள்ள மெனக்கிடும்னு. சுவாமி வைகுண்டம் போற போது திரௌபதி அலறி நாம் பீதாம்பரத்தால கஞ்சலத்தை தொடச்சி பக்கத்தில் போய் இருந்து பாதுகாக்காமல் போன குறவுதான் இந்த அவதாரத்திலே இருந்தாள். கிருஷ்ணாவதாரத்துல இது மோசம் தான் போயிட்டே இருந்தாள். கிருஷ்ணோ பகவதிதோ பவதுன்னு சுவாமி அக்ஷயம்னு ஒரு காயை வச்சுட்டு மூர்ச்சியா விழுந்துட்டாள். அக்ஷயம்னு சுவாமி சொன்னது அங்க என்னாச்சு? ததஸ்து தர்மோந்தரிதோ மகாத்மா தர்மதேவதையானது நீலம் பச்சை கருப்பு மஞ்சள் அப்படி கலர் பல கலர் உள்ள வஸ்திரங்களை மேல 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 துஷாசனம் இழுக்க வருதா. அது எப்படி போல இருந்ததுனால் பகவானுடைய கருணா சமுத்திரத்தின் அலை மேல மேல வரா போல இருந்ததுனால் கம்சாரி காருண்ய பயோதே கல்லோல மாரேவ துகூல பங்கினார். கம்சாரியான கோபாலனுடைய கருணா சமுத்திரத்தின் அலைகள் மேல 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 வருவது போல பச்சையும் நீளமும் கருப்பும் சிவப்புமாக வர துஷாசனம் ஏழுமெத்த இழுத்துன்னு போய் அவன் மயங்கி கீழே விழுந்து இழுக்க முடியாமல் இப்படி ஆச்சுன்னாள். ஜெய்மினி பாரதத்துல பரிகாசம் பண்ணிவிட்டாள். இந்த அசத்து துரியோதனன் ஒரு வஸ்திராபகரணம் பண்ணம் நினைச்சா 1000 வஸ்திராபகரணம் ஆயிடுச்சுன்னார். என்ன உடனே கத்திரிக்கோலை கொண்டு வர சொல்லி 6 கஜமா கட் பண்ணி தம் பத்னிகள் எல்லாரையும் கட்டிக்க சொன்னானா. ஒரு பயங்களுக்கு 100 பத்னி 200 பத்னி எல்லாரையும் கட்டிக்க சொன்னான். கட்டிக்க சொன்னா எல்லாம் பழம்புடவை அவுத்து கொடுத்தா உடனே ராஜகரங்கள்ல தூக்கிட்டு போறதுக்கு ஒழுக்கிறவன் எடுத்துட்டு போடுவான். இது மாயினால வந்த வஸ்திரம் 3.25 நாளைக்கு மேல இருக்காது. என்ன ஆச்சுன்னா அப்படி அவர் பரிகாசம் பண்ணி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார். வியாசர் இதை சொல்லலை. இந்த அசத்துக்களுக்கு வந்த அவமானத்தை நாம் சொல்லுவானே, சாதுக்களை அவமானப்படுத்த வந்தவனுக்கு கஷ்டம் வருங்கிறது தானா தெரியும். இந்த கதை நாம் சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டாரவர். ஜெய்மினி இந்த கதையை அப்படி சொல்லிவிட்டார். அப்படி தர்ம தெய்வத்தை பகவத் அனுகிரகத்திலே திரௌபதிக்கு வந்து ரட்சிக்க ஆகாசத்திலேருந்து ஒரே புஷ்ப வருஷமா திரௌபதி சிரசிலே தபமுக்க ஆச்சரியப்பட்டாளாம். அவன் பகவான் தான் வந்து சர்வேஸ்வரன் அவளை ரட்சிக்க வந்து காத்துட்டு வந்திருக்காள். சபையில அலறினாலே பகவானே சுவாமி ரட்சிக்க விட்டானேன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாள். ஒரே புஷ்ப வருஷமாய் திரௌபதிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். உடனே மேலே திரௌபதி சபிக்க போறாள். துரியோதனனும் ஒண்ணு சொல்ல போறான். சபையில இருக்கிறவாள் ஆச்சரியப்படுறாள். பீமனோ நகுலனோ சாதேவனோ அர்ஜுனனோ யாரா ஒருத்தர் எழுந்திருந்து எங்களுக்கும் பத்னி அவள் தர்மபுத்திரருக்கு வச்சு அது ஆட ரைட் இல்லைன்னு சொல்லட்டும். திரௌபதியை பேர்ல வச்சு இப்ப அவளை பிறந்தாத்துக்கோ புக்காத்துக்கோ அங்க அனுப்பணுமோ அனுப்புறேன். துரியோதனன் சொல்ல போறான். பார்த்து ஆச்சரியப்பட போறாள். அதுக்கு மேல தீவன் பேச போறான். ஆச்சரியமான பேச்சு. சொற்களும் நாராயணனும் அனுசூதம் மறுபடியும் இன்னொரு சூதாட்டம் ஒன்று நடந்து பாண்டவாள் வீணாளாய் காட்டுக்கு புறப்படும் கோலமும் காட்டுக்கு புறப்பட்ட வியாசரே சொல்ல முடியலேன்னு 5 பேரும் போறபோது. ஏன்னா தர்மபுத்திரர் துணியினால கண்ணை கட்சிட்டு போறார். ஏன்னா அழுதாரா தர்மபுத்திர அழுதா உலகமே அழுதா. அவர் செவந்த கண்ணோட யாரையா பார்த்தா உலகங்கள்லாம் துக்கமா போயிடுமா, நம்மால உலகம் துக்கப்பட வேண்டாம்னு தன் கண்ணை மூடிட்டு போறார். துணியினால கட்சிட்டு போறார். அப்படி ஒருத்தரும் ஒரு பிரகாரமா போவதை வர்ணிச்சு கடைசியில காட்டுல போய் ஆகாரம் பண்ண முடியாம பிராமணாலாம் கூட பரம்பிட்டாள். நாங்கெல்லாம் இன்னமே இந்த பாவி இருக்கிற ஊர்ல இருக்க மாட்டோம்னு அப்படி பரம்பிட்டு போன போது எல்லாரும் பற்றி ஒருத்தர் கவலைப்பட பெரியாச்சாரியால் மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி சூரிய பகவான் அக்ஷய பாத்திரங்கிற ஒரு விதமான பாத்திரத்தை கொண்டு கொடுக்க போறார். பெரிய புண்ணிய சரித்திரம். இந்த சரித்திரம் கேட்கிற குடும்பத்துல தாரித்ரியமே இருக்காதான் ஏழ்மையே இருக்காதான். அக்ஷய பாத்திரம் பெரிய மகா சரித்திரம் பாரதத்திலே. சூரிய ஸ்தோத்திரம் எல்லாரும் சிரவணம் பண்ணணும். பகவத் அனுகிரகம் பரிபூர்ணமா ஒரு குடும்பத்துக்கும் எல்லாரும் லட்சுமிவாள் ஜெட்டி ரொம்ப வேண்டியவாள்.
இருந்து வந்திருக்கா. அவ ஒரு 5 நிமிஷம் பேசட்டும். பேசின உடனே நான் மங்களமா சொல்லி பூர்த்தி பண்றேன். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அவ பேசட்டும். நான் இன்னைக்கு சரித்திரத்தில் நடுப்புற பேசினாக்க ரசம் போயிடும். எனக்கே நடுப்புற ஞாபகமும் இல்லை. எனக்கு இன்னைக்கு சரித்திரம் மனசு அங்கேயே இருந்து இதை விட்டு இப்பதான் நான் 5 ஊர் வந்திருக்கேன். அதனால அவ ஒரு 10 நிமிஷம் அவ பேசின உடனே நான் பூர்த்தி பண்றேன். சொல்லிடுவா. பூர்ணமா எல்லா குடும்பத்துக்கும் உண்டாகணும். கோபாலனுடைய பிரசாதம், குருவாயூரப்பனுடைய பிரசாதம்னு ராத்திரியே நாராயணத்திலையும் வஸ்திராபரணம் சொல்லியிருக்கேன். அதையும் நாளை சொல்லி சொல்றேன். விஷ்ணுவிலாசினி ஜேஷ்ணுனுதே भगवती है शिखंठ कुटुम्बिनी भूरि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी जैवसुते. இன்னைக்கு சஸ்திரங்கள்லாம் கூட சொல்றதா நினைச்சேன். தம்பி பிள்ளை தம்புதீஸ்வரன் சோமியாங்கெல்லாம் பண்ணவர். குழந்தை எவ்வளவு வந்திருக்கான், எல்லாம் வந்திருக்கா சபை சொல்லுவோம்னு எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நாளைக்கு சொல்றேன். நம்ம நல்லா பிரவச்சனங்கள் எல்லாம் பண்ணுவேன். அவன் என்ன சொல்லுவோம், சௌரியாகம் பண்ணி அப்புறம் நல்லா பண்ணுவான். மங்களமம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதிமலஹாரிணி மஞ்சுளபாஷினி மன்மததாத வினோதரதே முனிஜனபாலினி மௌக்திகமாலினி சத்ருணவர்தினி சாதுனுதே जय जय हे मधुसूदन मोहिनी मोरविदायिनी वेदनुते सुम बृंद सम मंदहसितास्यम् नंदकुल नंदबर सुंदर कंदम भूतनि जगीतलवधूत दुरितम वादपुरनभमि ममातनुहृदये नीरतर जालधर बालहरिरम् गलधर शीलयुत बालजनलीलम् जालनति शीलमपि बालयितु कामम् वादपुरनभमि ममातनुहृदये. வாதபுரநாசாஷ்டகம்னு பேரு. குருவாயூரப்பன் சன்னிதியில 20 வருஷத்துக்கு முன்னாடி வாக்வாதிரி உபாசக்கால் தன்னை மறந்து பண்ண ஸ்தோத்திரம் விஷயால் பக்கத்துல இருந்தவர்கள் எழுதி வைத்தார்கள். குருவாயூரப்பனை பத்தி குருவாயூரப்பன் சந்தியில் போய் குருவாயூரப்பான்னு கத்தாமே தன் ஆத்மாவை பார்த்து கத்தி, ஹே ஜீவா, என் அப்பனிடத்துல வந்துட்டேன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜாலமாய் கபட்டமாய் கும்பிடு போட்டா கூட அந்த குடும்பத்தை மறக்க மாட்டான். அவனை உள்ள அள்ளின்னு வந்துடு. ஜாலநதி சீலமபி பாலயி சுகாமம் வதபுரநகமி மமாதனுஹ்ருதயே கம்சரண ஹிம்சமியசம் ஜாத கிளாந்திபர சாந்திகர காந்திஜர வீகம். இந்த சம்சார பாரம் சுமக்க முடியாம தவிக்கிறியே, என் பிரபுனுடைய சரணத்தை போய் அண்டு அவனை உள்ள கட்டி தூக்கு மனசுல உன் கவலையெல்லாம் நீக்கி விடுவன். வேற வழி இல்லே. கம்சரண ஹிம்சமியசம் சரண ஜாத கிளாந்திபர சாந்திகர காந்திஜர வீகம் வாதமுகதாது ஜனிபாத பயகாதம் வதபுரநாதமி மமாதனுஹ்ருதயே. கூபிகா ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினः ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினः